மயானத்துக்கு ஒரு இலத்திரனியல் மின் தகன நிலையம் ஒன்றை பெற்றுத்தருமாறு கோருகின்றோம். நல்லடக்கம் செய்வதற்கான பகுதிகள் மிகவும் தாழ்நில பகுதிகளாக காணப்படுகிறது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திற்கும் குறித்த பகுதியும் ஒரே அளவில் காணப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வநாயகம் நேசன், தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த பதிவு புத்தளம் மாநகர சபையின் கவனத்திற்கு இந்த ஒளித்தொகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிற இடம் தில்லையடி கிறிஸ்தவ மையவாடி. இந்த பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால் மிகவும் பற்றைகளும் ஒழுங்கீனமான நிலையும் காணப்படுகின்றது. இதில் முக்கியமான ஒரு குறைபாடை நான் இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனைய துயிலும் இல்லங்கள் உண்மையில் கூறப்போனால் அந்த சமூகம் சார்ந்தவர்களினால் பேணி பாதுகாக்கப்படுகின்றது. இதிலும் மிக தரம் ஒன்றில் வைக்கக்கூடிய இடத்தில் இருப்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. இஸ்லாமிய மையவாடி உண்மையிலேயே அவர்கள் சுற்றி வர மதில் அடித்து அதுக்கு இரவு நேர விளக்குகள் பொருத்தப்பட்டு அதை துப்புரவு செய்கின்ற துப்புரவு பணியாளர்களை நேரத்துக்கு நேரம் நியமித்து அதை பேணி பாதுகாக்கின்றார்கள். அதேவேளை இந்து மையவாடியை பார்த்தீர்களால் இந்து மையவாடி சுற்றி வர மதிலடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அரசாங்கத்தினால் சில பங்களிப்புகளும் தனியாரினால் பங்களிப்பும் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல் கிறிஸ்தவ மையவாடி, பௌத்த மையவாடி, இந்த இரண்டும் பார்ப்பீர்களாக இருந்தால் காடு பற்றி போய் பற்றை காடுகளோடு காணப்படுகின்றது. இதில் இன்னொரு விடயத்தை நான் எட்டி வைக்கின்றேன். கௌரவ புத்தளம் மாநகர சபை மேயர் ரின்ஷாட் அகமட் அவர்களுக்கு இந்த விடயம் உங்களால் நிறைவேற்றக்கூடிய ஒரு இலகுவான காரியம். இந்த ஒழிப்பிலே வழங்குவது உங்களுக்கு குற்றம் சாட்டுவதற்கோ குறை கூறுவதற்கோ அல்ல, இந்த குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இப்பொழுது பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த கிறிஸ்தவ மையவாடி பகுதி முற்றிலுமாக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகின்றது. நல்லடக்கம் செய்வதற்கான பகுதிகள் மிகவும் தாழ்நில பகுதிகளாக காணப்படுகிறது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திற்கும் குறித்த பகுதியும் ஒரே அளவில் காணப்படுகின்றது. இவ்விடத்திலெல்லாம் உண்மையிலேயே மாநகர சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது மணல்களை விட்டு இந்த இடத்தை நிரப்பித் தருவதற்கு. இவ்வளவு காலமாக புத்தளம் நகர சபையாக இருந்த காரணத்தினால் மணல் இவ்விடத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு இயலாத காரியமாக இருந்தது. அதுக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வெவ்வேறு தரப்பினரை நாட வேண்டிய ஒரு சூழல். ஆனால் இப்போது நிலை அவ்வாறாக அல்ல. இப்போது புத்தளம் மாநகர சபையினால் ஒரு தேவையை முன்னிறுத்தி அதற்கான ஒரு கிரவல் குழிகளை நியமிக்க முடியும். உடனடியாக அதற்கான நகர்வுகளை முன்னெடுப்பீர்களாக இருந்தால் இந்த சமூகத்தினருக்கு இடையிலே உங்களுடைய சேவைகள் சரிசமமாக பகிரப்படுகின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கும். அருகில் இருக்கின்றது பௌத்த துயிலும் இல்லம். நாங்கள் நல்லடக்கம் செய்கின்ற அந்த பகுதி. இந்த பகுதியை பார்ப்பீர்களாக இருந்தால் இதோ பற்றை காடுகள் நிறைந்து காணப்படுகின்றது. அவசர நிலையில் நாங்கள் ஒரு சாவை கொண்டு போவதற்காக இருக்கிற பாதை தான். இது வெட்டி சுத்தப்படுத்தி உள்ளே கொண்டு போக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. இதை காட்டுவதற்கு காரணம் கூட இதை புத்தளம் மாநகர சபையினால் கண்காணித்து இதை பாதுகாக்க வேண்டும் என்ற இதை சுத்தப்படுத்த வேண்டும். இது எங்களுடைய சிங்கள பௌத்த சமூகத்தவருக்கு ஒரு தீர்வாகவும் ஒரு உதவியாகவும் பேருதவியாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் இருக்கின்ற இந்த துயிலுமில்ல விவகாரங்களை கொஞ்சம் நீங்கள் செவிசாய்த்து அதுக்கான தேவைகளை கவனத்தில் கொண்டு செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். இல்லையடி இந்து மயானம் இது ஒரு தற்காலிக கொட்டகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மழை காலங்கள் ஏற்படும் போது இந்த பகுதியில் இவர்களுக்கு தகன கிரியைகள் செய்து கொள்ள இயலாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்து மயானத்துக்கு ஒரு இலத்திரனியல் மின் தகன நிலையம் ஒன்றை பெற்றுத்தருமாறு கோருகின்றோம். காரணம், அவ்வாறான ஒரு இலத்திரனியல் மின் தகன நிலையம் ஒன்றுக்கு எங்களது உறவுகளுடைய அந்த பூதவுடல்களை தகனம் செய்ய கொண்டு போவதாக இருந்தால் மாதம்பை அல்லது ஆனமடுவ போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை தான் காணப்படுகின்றது. அதற்கு செலவாகின்ற செலவினங்கள் குறைந்தபட்சம் 60,000 தொடக்கம் 70,000 ரூபாய் வரை தேவைப்படுகின்றது. அதே மழை காலத்தில் இவ்விடத்தில் நாங்கள் விறகுகளை வைத்து செய்வதாக இருந்தால் மிகவும் இயலாத ஒரு சூழல் காணப்படும். மேற்கொடுத்த இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுத்தருவதற்கு எங்களுடைய புத்தளம் மாநகர சபையின் மேயர் உட்பட எங்களுடைய தில்லையடி வட்டாரத்தின் உறுப்பினர் முன்வந்து அதற்கான காரியங்களை முன்னெடுப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் உண்மையிலேயே மனதுக்கு ரம்யமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற தில்லையடி இஸ்லாமிய மையவாடி. இஸ்லாமிய மையவாடி மிகவும் அழகாக அந்த சமூகத்தவர்களால் பாதுகாக்கப்படுகின்றது. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்.
இந்த சமூக உணர்வு ஏனைய மதத்தவர்களுக்கும் இருந்தால் நாங்கள் இந்த தூரம் நாங்கள் பாடுபட தேவையில்லை. பாருங்கள், வீதி இருமரங்கிலும் காலத்துக்கு காலம் தானம் செய்யப்பட வேண்டிய கட்டமைப்புகள் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்டு அந்த அமைப்பினரால் ஒழுங்காக மேற்கொள்ளப்படுகின்றது. இதே மாதிரி ஏனையவர்களும் மேற்கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நாங்கள் அரசிடமும் அரசு அதிகாரிகளிடமும் இதுக்கான உதவிகளை கேட்டுக்கொள்ள இருக்க முடியாது. சமூகம் சார்ந்த உணர்வு, சமூக பற்று எல்லா சமூகத்தோரிடமும் இருந்தால் நாங்கள் மேலோங்கி நிற்க முடியும். தேவையான நேரத்துக்கு அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் தேவையான மின் ஒழுங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மழை காலத்தில் அவர்களுடைய தகன நிலையங்களை செய்வதற்காக கூட மார்க்க விடயங்களை மேற்கொள்வதற்கு அழகான ஒரு கொட்டகை, காலத்துக்கு காலம் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளோடு கூட பிரிக்கப்பட்ட பகுதிகள், வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பல விடயங்கள் இந்த இடத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விடயம். இதே போல சிறந்த தரத்தோடு கூட ஏனைய ஸ்தலங்களையும் அமைத்து தருவார்களாக இருந்தால் புத்தளம் மாநகர சபையினர் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக இருக்கும்.